மறுவாழ்வு தருகின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் பூமியில் வாழ்கின்ற மனுமக்களை மறுவாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற நல் நினைவோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதும் இந்த அருளுரை நேரம் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் ஒருமுகப்படுத்தப்பட்டு உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திற்குள் ஆழமாய் கிரியை செய்வதற்குரிய நற்சூழ்நிலையை தூய ஆவியின் வழியாக எங்களுக்கு தந்தரலும். எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மறுவாழ்வு தரட்டும். இயேசு ஆண்டவரின் வழியாய் அர்ப்பணிப்போடு வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, வாழ்வு தருகின்ற ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த மறுவாழ்வு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் அருளுரையின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதிக்கின்ற தூய ஆவியரிடத்திலிருந்து வருகின்ற அருளும் அமைதியும் நம் அனைவருக்கும் நிறைவாழ்வை முழுமை செய்து தருவதாக. இந்த பிரசன்ன திருநாளுக்கு பின் வருகின்ற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தன்னடக்க மறுவாழ்வு ஞாயிறு என்று சொல்லி நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மூலமாய் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். பிரேக் த செயின், சங்கிலிகளை உடைக்கின்ற போது இந்த மறுவாழ்வின் ஆசீர்வாதம் அல்லது மறுவாழ்வின் சூழ்நிலை நம்முடைய வாழ்வியலாகும். இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த நாளின் தியானத்தில் என்னோடு கூட இணைந்து பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 21 வசனங்கள் இந்த நாளின் நற்செய்தி வாசகமாக நாம் படிக்க கேட்டோம். இந்த பகுதியை நாம் பல முறை பல கோணங்களிலே பல சூழ்நிலைகளிலே நாம் தியானித்திருக்கின்றோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களை நாம் இணைந்து தியானிக்க முற்படுவோம். இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அசுத்த ஆவியுள்ள பிரேத கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனின் வாழ்வில் ஆண்டவர் அந்த சங்கிலிகளை உடைத்து மறுவாழ்வின் ஆசீர்வாதத்தை கொடுத்ததை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வில் இணைத்து தியானிக்கின்ற போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்வை கட்டி வைத்திருக்கின்றதான சங்கிலிகளை உடைக்கவும் நாமும் எதிர்நோக்கி இருக்கின்ற மறுவாழ்வின் அவசியத்தை அல்லது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாக தரவும் நாம் நம்மை அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட அவருடைய வசனங்களை நம்முடைய வாழ்வியலாக்குவோம். இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 21 வசனங்களை நாம் அப்படியே ஒத்த நற்செய்தி நூல்களில் இணைத்து பார்க்க நான் உங்களை அழைக்கின்றேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 34 வரை உள்ள பகுதியிலேயும் இந்த செய்தியானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலையும் நீங்கள் இந்த பகுதிகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆக இந்த ஒத்த நற்செய்தி நூல்களிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 ஆசிரியர்களும் இந்த பகுதியை அல்லது இந்த மனிதனை குறித்து சொல்லி இருக்கின்றதை நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற போதும் 27ஆம் வசனத்திலே ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு நற்செய்தி நூலை நீங்கள் பார்க்கின்ற போது மத்தேயு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற போது அங்கே
மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது 28ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மத்தேயு நற்செய்தி நூல் ஆசிரியரை பொறுத்த வகையிலே 2 பேர் புறப்பட்டு வந்ததாகவும், மார்க்குவும் லூக்காவும் ஒரு மனிதன் புறப்பட்டு வந்ததாகவும் சொல்லி இருக்கின்றதை இந்த ஒத்தமை நற்செய்தி நூல்களை நாம் படிக்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். ஆக புறப்பட்டு வந்தது ஒரு மனிதனா அல்லது 2 பேரா என்கின்ற கேள்வி ஒரு புறம். ஆனால் பிசாசு பிடித்திருந்த ஒரு சூழ்நிலையிலே, அசுத்த ஆவிகளின் மூலமாய் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, கல்லறையை தங்களுடைய வாழ்விடமாக கொண்டிருந்த ஒரு நிலைமையிலே இந்த மனிதன் அல்லது அந்த மனிதர்கள் அங்கே தங்கியிருக்கின்றதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பின்புலத்தை நீங்கள் பார்க்கின்ற போது, இந்த 3 நற்செய்தி நூல்களையும் இணைத்து பார்க்கின்ற போது, லூக்கா நற்செய்தி நூலிலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கியிருந்த மனிதன். ஆக இவன் தன்னுடைய வாழ்விடத்தை வீட்டில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த அசுத்த ஆவி அல்லது தீய ஆவியானது அவனை பிரேத கல்லறைகளிலே அல்லது அந்த அசுத்த சூழ்நிலையிலே அவனை தங்க வைத்திருக்கின்றது. இந்த அசுத்த ஆவியினுடைய சில பண்புகளை அல்லது குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குணாதிசயங்கள் இந்த அசுத்த ஆவிகளிடத்தில் இருந்து வெளிப்படுகின்ற போது, தாங்கள் எந்த மனிதனை பிடித்து வைத்திருக்கின்றதோ அந்த மனிதனை தங்களுடைய அல்லது அந்த அசுத்த ஆவியினுடைய விருப்பத்திற்கேற்ப செயல்பட வைக்கின்றது. ஆகவேதான் மனிதனுடைய விருப்பம் வீட்டிலே தங்க வேண்டும், ஆனால் அந்த அசுத்த ஆவியினுடைய விருப்பம் பிரேத கல்லறையிலே அவன் தங்க வேண்டும். ஆக தன்னுடைய விருப்பத்தின்படி அந்த அசுத்த ஆவியானது தான் பிடித்திருக்கின்ற மனிதனை ஆட்டி வைக்கின்றது. அதே போல தான் விரும்பும் இடத்திலே தான் அது தங்க வைப்பதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அது மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியோடு அல்லது பலனோடு கூட செயல்படக்கூடியது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் கொடியவர்களாய் இருந்தபடியினாலே. இந்த மிகவும் கொடிதான தன்மை என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றலோடு கூட தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையாக அங்கே காட்டப்படுகிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, அநேகந்தரம் விலங்குகளாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஆக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் அல்லது சக்தி, அந்த ஆற்றலை இந்த அசுத்த ஆவிகள் தங்களுக்கு கொண்டிருக்கின்றது. பல நேரங்களிலே சுய உணர்வை இழக்கச் செய்கின்ற நிலைப்பாடு உண்டு, அல்லது தங்களுடைய சக்தியின் மூலமாய் அல்லது தங்களுடைய கிரியையின் மூலமாய் மனிதனை மயக்கமடைய செய்கின்ற நிலைப்பாடுகளும் உண்டு. இவை எல்லாமே இந்த பிரேதக்கல்லிலிருந்து வந்த மனிதன் அல்லது மனிதர்களுடைய வாழ்வியலாய் அங்கே அவர்கள் பிரேத கல்லறைகளிலே வாழக்கூடிய தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த அசுத்த ஆவியானது செயல்பட்டு வருகின்றது. ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது அசுத்த ஆவிதான். ஆனால் இந்த அசுத்த ஆவியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருந்த ஒரு ஆவி என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான ஒரு செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமை நிறைந்த செயல்பாடுகளையும் மிகவும் தெளிவாய் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆவி என்பது இந்த 3 நற்செய்தி நூல்களிலேயும் நாம் படிக்கின்ற போது புரிந்து கொள்ள முடிகின்றது. மனிதனை காட்டிலும் அல்லது நம்மை காட்டிலும் நம்முடைய அறிவை காட்டிலும் இந்த அசுத்த ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றலை அல்லது அந்த ஆண்டவருடைய செயல்பாட்டை மிகவும் தெளிவாக தெரிந்தவை. அந்த சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த அசுத்த ஆவியும் சந்திக்கக்கூடிய
ஒரு நிலை அல்லது ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகின்றது. நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொள்ளுகின்றான். ஒரு சத்தமிட்டு குரல் எழுப்புகின்றான், எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று சொல்லி. ஆக இந்த அசுத்த ஆவியினுடைய ஆற்றலை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றல் அதிகமானது என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்ட நிலைமையில தான் அந்த ஆவி அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றது, என்னை வேதனைப்படுத்தாதபடி. இந்த அசுத்த ஆவி வேதனைப்படுத்தப்படுகின்ற அளவிற்கு இயேசுவினுடைய ஆற்றல் அல்லது இயேசுவினுடைய அந்த செயல்பாடு உண்டு என்பதை அந்த ஆவி புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை வெளிப்படுகின்றது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் உண்டுதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட மிதமிஞ்சிய சூழ்நிலை தன்னிடத்தில் இல்லை என்பதை மிகவும் அழகாக ஆழமாக தெளிவுபடுத்தி இந்த ஆவியானது அங்கே பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளாக அங்கே கடந்து வருகிறது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த ஆவியினிடத்திலே கட்டளையிட்டிருந்தார், அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி. இந்த ஆவி புறப்பட்டு போன வரலாறு நமக்கு தெரியும். அந்த பேர் என்ன கேட்கின்ற போது அநேகராய் இருக்கிறபடியினாலே என் பேர் லேகியோன் என்று சொல்லி அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அங்கே இருக்கின்ற பன்றிகள் கூட்டத்திற்குள்ளாக தங்களை அனுப்பிவிடும்படி அவர்கள் அங்கே வேண்டிக் கொள்ளுகின்றது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது 2000 பன்றிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு குறிப்பிலே, ஒரு வரலாற்று குறிப்பிலே, இந்த லேகியோன் என்பதற்கு 6000 பேர் என்கின்ற அர்த்தம் உண்டு. அந்த 6000 பன்றிகள் அங்கே இருந்ததாகவும் ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு பன்றிகளுக்குள்ளாக கடந்து சென்று கடலுக்குள்ளாக மாய்ந்து விட்டது என்கின்ற செய்தியும் உண்டு. இந்த பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து மாண்டு போய்விட்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் தங்களை வேறு திசைக்கு அனுப்பிவிட வேண்டாம் என்று அவைகள் வேண்டிக் கொள்ளுகின்ற ஒரு சிந்தனையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் அந்த ஆவிகளை பன்றி கூட்டத்திற்குள்ளாக அனுப்பிவிட்டார். அவைகள் மாண்டு போயின. இப்பொழுது இந்த மனிதனுடைய வாழ்விலே ஒரு விடுதலை. சுயாதீனமாய் வாழ்ந்து வந்த மனிதன், தேவ சாயலிலே படைக்கப்பட்டு தேவ மனிதனாய் வாழ்ந்து வந்தவன், இந்த தீய ஆவிகளின் செயல்பாட்டின் மூலமாக தன்னுடைய வாழ்வை கல்லறைக்குள்ளாக வீழ்த்தி கரைப்படுத்தி கொண்ட ஒரு மனிதன். இந்த கரைப்படுத்தி கொண்ட சூழ்நிலை என்பது அவன் கல்லுகளாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு அந்த சங்கிலிகளினாலே கட்டப்பட்டதன் மூலமாக தன்னுடைய உடலை சேதப்படுத்தி கொண்டு வனாந்தரங்களிலே துரத்தப்பட்டிருந்தான் என்று சொல்லப்பட்டதன் அடிப்படையிலே ஒரு அவாந்தரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வீழ்த்தப்பட்ட ஒரு நிலைமை. சற்று நாம் பழைய ஏற்பாட்டு வரலாற்றிலே படைப்பின் வரலாற்றை சற்று திருப்பி பார்க்கின்ற போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் மனிதனை படைத்த போது தேவ சாயலிலே ஆண்டவர் அவனை படைத்தார். ஒருவேளை அந்த சுவாசம், அவரிடத்திலிருந்து ஊதப்பட்ட மூச்சு காற்று, அந்த சுவாச காற்று அந்த மனிதனுக்குள்ளாக ஆதாமுக்குள்ளாக கடந்து போன்ற போது அவன் ஜீவாத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன், ஜீவ ஆத்துமாவாக படைக்கப்பட்ட மனிதன் ஒரு நல்ல சூழ்நிலையிலே ஒரு இன்பமயமான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தின் மகிழ்ச்சிக்குள்ளாக வாழ அர்ப்பணிக்கப்பட்டிருந்த மனிதன். ஒருவேளை இந்த மனிதனுக்கு எது தேவையோ அது தேவைப்பட்ட நேரத்தில் கிடைத்தது என்பதுதான் ஏதேன் தோட்டத்தின் வரலாறு. இந்த ஏதேன் தோட்டத்தின் குளிர்ச்சியை, அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பரிசோதிக்கின்ற வகையில் தான் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே உலா வந்து கொண்டிருந்தார். ஆக ஒவ்வொரு நாளும் அந்த குளிர்ச்சி இருக்கின்றதா, ஒவ்வொரு நாளும் இந்த மகிழ்ச்சிக்குள்ளாய் இந்த ஆதாம் வாழ்கின்றானா என்பது ஆண்டவருடைய பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆக தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனை தினமும் சந்தித்து
அவனோடு கூட உறவாடி அவனோடு கூட நேரத்தை செலவிட்டபடியினால்தான் இவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் அவனுடைய விலா எலும்பின் மூலமாக உருவாக்கி கொடுத்தார். இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் இணைந்து அந்த குடும்ப வாழ்வை மகிழ்ச்சியாக செயல்படுத்துகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இந்த மகிழ்ச்சி பறிக்கப்படுகின்றது. அந்த சந்தோஷம் சமாதானத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. அவர்கள் ஏதேன் தோட்டத்தின் மகிழ்ச்சியிலிருந்து வெளியாக்கப்படுகின்றார்கள். இந்த வரலாறு நமக்கு தெரியும். இப்பொழுது இந்த படைப்பின் வரலாற்றை மாத்திரம் நாம் கண்ணோக்கி பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சமாதானத்தை தன்னுடைய சாயலின் மூலமாக மனுக்குலத்திற்கு கொடுத்த ஆண்டவர். ஆனால் இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மனிதன், அசுத்த ஆவி பிடித்த மனிதன் எங்கே இருக்கின்றான்? வீட்டிலே வாழவில்லை, மகிழ்ச்சியின் சூழ்நிலையில் இல்லை, சமாதானத்திலே அவன் இல்லை. தன்னுடைய உடலிலே சேதம், சங்கிலிகளால் விலங்குகளால் கட்டப்பட்ட ஒரு நிலைமை, பிரேத கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஏதேன் தோட்டத்தின் மகிழ்ச்சியையும் பிரேத கல்லறைகளுடைய வீழ்ச்சியையும் நீங்கள் இணைத்து பார்க்கின்ற போது சற்றும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அல்லது சற்றும் கொஞ்சமும் ஒத்து வராத ஒரு எதிரும் புதிருமான ஒரு சூழ்நிலை. ஆக ஆண்டவருடைய விருப்பம் ஏதேன் தோட்டத்தின் மகிழ்ச்சி. ஆனால் மனிதன் அல்லது அந்த தீய சக்தியினுடைய நோக்கம் பிரேத கல்லறையினுடைய வீழ்ச்சி. இன்றைக்கு இதற்கு இடைப்பட்ட நிலைமையில்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஒருபுறம் ஒரு மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான, சமாதானமான சூழ்நிலை, இன்னொரு புறம் தீய ஆவியினுடைய சிக்குண்டுகள் சூழ்நிலையினால் ஒரு வீழ்ச்சியுற்ற அல்லது பிரேத கல்லறைகளை வாழ்விடமாக கொண்ட ஒரு நிலைமை. வீட்டிலே தங்காமல், வீடு என்பது ஒரு சமாதானத்தின் இருப்பிடம், அது ஒரு சந்தோஷத்தின் மறைவிடம். ஆனால் அதிலே தங்குவதற்கு அந்த தீ ஆவி என்ன செய்யவில்லை? அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆக வனாந்தரத்தின் வாழ்க்கை, பிரேத கல்லறையின் சூழ்நிலை, வீட்டிலே தங்க முடியாத ஒரு நெருக்கடியை அந்த பிசாசு அல்லது அந்த தீய ஆவி அவனுக்குள்ளாக கொண்டு வந்து அவனை எங்கே அழைத்து சென்றிருக்கின்றது? பிரேதங்கள் நிறைந்த இடத்திலே, கல்லறைகள் சூழ்ந்திருக்கின்ற நிலையிலே அவனை அங்கே கட்டி வைத்திருக்கின்றது. இவன் அங்கே தங்கியிருக்கின்ற காலம் அல்லது அங்கே தங்கியிருக்கின்ற சூழ்நிலை என்பது ஒரு இருள் படர்ந்த அல்லது ஒரு காரிருள் சூழ்ந்த அல்லது ஒரு மந்தாரமான ஒரு நிலைமையில்தான் அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பகலின் குளிர்ச்சியான சூழ்நிலையிலே ஏதேன் தோட்டத்திலே உலாவின ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே? இங்கே காரிருளிலே, ஒரு வீழ்ச்சியின் சூழ்நிலையிலே, பிரேத கல்லறைகளிலே அச்சமும் நடுக்கம் நிறைந்த நிலைப்பாடு எங்கே? இன்னைக்கு இந்த இரண்டு காட்சிகளும் நமக்கு முன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நம் இடையே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் நிலைப்பாடுகளை சற்றே நாம் ஆராய்ந்து ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்றைக்கும் அந்த மனிதன் கட்டப்பட்டிருக்கின்றதான கட்டுகள் நம்மையும் சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவனுக்கு அன்றைக்கு கட்டப்பட்டிருந்ததான சங்கிலிகள் அல்லது விலங்குகள் இன்றைக்கு நம்மையும் சூழ்ந்திருக்கிறது என்பதை நான் உங்களுடைய நினைவிலே நிறுத்த விரும்புகின்றேன். அந்த சங்கிலிகளினால் கட்டப்பட்ட நிலைப்பாட்டை தான் இன்றைக்கு நாம் மகிழ்விக்கு மன்னாவிலே அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் சொன்னோம். கொலோசையருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே இந்த 3ஆம் அதிகாரத்திலே மிகவும் அழகாக பவுலப்போஸ்தலன் கொலோசை திருச்சபைக்கு சொல்லுகின்றார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கின்றது. நம்முடைய ஜீவன் ஆகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் பிள்ளைங்களோடு சொன்ன வசனத்தை சேர்ந்து சொல்லலாமா? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரகாராதனையான பொருள் ஆசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற, இந்த தீய ஆவிகளின் மூலமாய் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து. இன்றைக்கு
நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய அவயவங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒருவேளை இந்த பட்டியல் மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து சில காரியங்கள் இருக்கின்றது. 7ஆம் வசனத்திலே தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்ற போது, முற்காலத்தில் சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டவர்கள் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகி இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். சங்கிலி என்பது ஒவ்வொரு வளையமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தொடர்ந்து இருப்பதுதான் சங்கிலி. இந்த விபச்சாரம் ஒரு வளையம், துர்யிச்சை ஒரு வளையம், அசுத்தம் ஒரு வளையம், விக்கிரகாராதனையான பொருளாசை ஒரு வளையம். இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து சங்கிலிகளாக சேர்ந்து இன்றைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறது? கட்டி வைத்திருக்கின்றது. கோபம் ஒரு வளையம், மூர்க்கம் ஒரு வளையம், பொறாமை என்பது ஒரு வளையம், வாயில் பிறக்காத தூஷணம் ஒரு வளையம். இந்த வளையங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சங்கிலிகளாக உருவாக்கி இன்றைக்கு நம்மை கட்டி வைத்திருக்கின்றது. ரொம்ப தெளிவா சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய விபச்சாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய விக்கிரக ஆராதனையை நாங்க செய்யல அப்படின்னு சொல்லி கோபப்படலைன்னு சொல்லுங்க, கோபம் வரலைன்னு சொல்லுங்க. கோபம் இருக்கு. ஆக இந்த சங்கிலியில ஏதோ ஒரு வளையத்திலாவது நாம் என்ன செய்திருக்கிறோம்? சிக்குண்டு போயிருக்கின்றோம். இதை அப்படியே பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு சொல்லுகின்ற போது, கலாத்திய திருச்சபைக்கு மிகவும் தெளிவாக அழகாக சொல்லி இருக்கின்ற சிந்தனையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கொலோசை திருச்சபைக்கு இப்படிப்பட்ட செய்தியை சொல்லிவிட்டு கலாத்திய திருச்சபைக்கு சொல்லுகின்ற போதும் அங்கே ஒரு பட்டியலை அங்கே சொல்லி இருக்கின்றதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கின்ற காரியங்களிலேயும் நீங்கள் படித்து புரிந்து கொள்ள முடியும். இங்கேயும் அங்க விக்கிரக ஆராதனை இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பட்டியல் அங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு முறை நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். மறுபடியும் இதை நான் நினைவுபடுத்துகின்றேன். இங்கேயும் விபச்சாரம் இருக்கு, இங்கேயும் அசுத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கேயும் காம விகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம் சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அன்றைக்கு கொலோசைய திருச்சபையில் இருந்த நிலைப்பாடுகள் கலாத்திய திருச்சபையிலும் இருந்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த திருச்சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் போதனைகளை செய்கின்ற போது அல்லது கடிதங்களை எழுதுகின்ற போது இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய மேலவாசல் திருச்சபைக்கும் இது நினைவூட்டப்படுகிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் கோபம் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது, நம்மிடத்தில் விரோதங்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, நம்மிடத்தில் சண்டைகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, நம்மிடத்தில் பிரிவினைகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, நம்மிடத்தில் பொறாமை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆக ஏதோ ஒரு விதத்திலே ஒரு வளையத்திற்குள்ளாய் நாம் சிக்குண்டு இருக்கின்றோம். அதை ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். நீங்கள் மறுவாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கின்றது. மறுவாழ்வு இன்றைக்கு அவசியமான ஒரு காரியம். இந்த மறுவாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சங்கிலிகள் உடைக்கப்பட வேண்டும், இந்த சங்கிலியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த மறுவாழ்வு ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு மறுவாழ்வை கட்டளையிட விரும்புகின்றார், மறுவாழ்வை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். நம்மிடத்திலே கோபம் இருக்குமேயானால், நம்மிடத்திலே பிரிவினை இருக்குமேயானால், நம்மிடத்திலே சண்டை இருக்குமேயானால், நம்மிடத்திலே மார்க்க பேதங்கள் இருக்குமேயானால் இந்த மறுவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்தி இந்த மறுவாழ்வு ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் திருச்சபையாய் மறுவாழ்வு பெற வேண்டும் என்பதிலே இந்த சங்கிலிகளை உடைக்கும்படியாய், இந்த விலங்குகள் தகர்க்கப்படும்படியாய் ஆண்டவர் திருவுள்ள சித்தம் கொண்டவராய் இன்றைக்கு நம்மிடத்திலே கடந்து வருகின்றார். அவர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை இதுதான். அந்த மனிதன் இன்றைக்கு அந்த சங்கிலிகளிலே கட்டப்பட்டிருந்த போது, அந்த விலங்குகளினாலே கட்டப்பட்டிருந்த போது அவனுடைய வாழ்விடம் பிரேத கல்லறையாகத்தான் இருந்தது. அவனுடைய இருப்பிடம் காரிருள் நிறைந்ததாகத்தான் இருந்தது. ஏதேன் தோட்டத்தின் மகிழ்ச்சியை அந்த கல்லறை தோட்டத்திலே பார்க்க முடியவில்லை. ஏதேன் தோட்டத்தின் சந்தோஷத்தை அந்த பிரேத குழிகளுக்குள்ளாய் அவன் அனுபவிக்க முடியவில்லை. சரீரம் சேதப்பட்டிருந்தது,
கைகள் கட்டப்பட்டு இரத்த காயங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். வனாந்தரமான ஒரு வாழ்வு அவனுக்கு அன்றைக்கு அந்த பிரேத கலைகளிலே சூழ்ந்திருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து வந்த போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றல் அங்கே கடந்து வருகின்ற போது, அசுத்த ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த மனிதனை நோக்கி கடந்து வந்த போது, அந்த பிரேத கல்லறையிலிருந்து ஏதேனை நோக்கியதான ஒரு விடுதலை வாழ்வு அவனுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அந்த பிரேத கல்லறையிலிருந்து அவனுக்கு ஒரு மறு வாழ்வு கொடுக்கப்பட்டது. வீட்டில் இல்லாத ஒரு மனிதன் இப்போது வீட்டிற்கு நேராக அழைத்து செல்லப்படுகின்ற சூழ்நிலை அவனுக்குள்ளாய் கடந்து வருகின்றது. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிரிவினைகள் உடைக்கப்படட்டும். நம்மிடத்திலே காணப்படுகின்ற பொறாமை எண்ணங்கள் உடைக்கப்படட்டும். நம்மிடத்திலே காணப்படுகின்ற கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், வைராக்கியங்கள் உடைக்கப்பட வேண்டும். அவைகள் உடைக்கப்படும் போதுதான் மறு வாழ்வை ஆண்டவர் பிரகடனப்படுத்த முடியும். இன்னும் நாம் அந்த மார்க்க பேதங்களுக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்னும் நம்மிடத்திலே வைராக்கியங்கள் இருக்கும் என்று சொன்னால், இன்னும் நாம் பிரிவினைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்னும் நாம் கோபத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்னும் நாம் அந்த பொறாமை எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், சங்கிலி இன்னும் இறுகி 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 நம்மை பிரேத கல்லறைக்குள், அந்த குழியின் ஆழத்திற்குள் தான் தள்ளுமே ஒழிய ஒரு நாளும் விடுதலை வாழ்வை பெற முடியாது. இன்றைக்கு மறுவாழ்வு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு அந்த மறுவாழ்வை திருச்சபையாய் நாம் பெற்றுக்கொள்வோம். கலாத்திய திருச்சபைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு தான் ஆவியின் கனிகளை குறித்து சொல்லிவிட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆட்சி இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த மாம்சத்தை, இந்த மாம்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற கோபத்தை, இந்த மாம்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற துர்இச்சைகளை, இந்த மாம்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற பிரிவினை உணர்வுகளை, இந்த மாம்சத்திலிருந்து வெளிப்படுகின்றதான அந்த மார்க்க பேதங்களை, இந்த மாம்சம் வெளிப்படுத்துகின்ற வைராக்கியங்களை சிலுவையில் அறைகின்ற கிறிஸ்தவர்களாய், சிலுவையில் அறைகின்ற திருச்சபையாய் இன்றைக்கு நாம் உருவெடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கொலோசிய திருச்சபைக்கும் அதைத்தான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். பழைய மனிதனை களைந்து போட்டு, இந்த பொறாமை நிறைந்த பழைய மனிதன் களையப்பட வேண்டும். இந்த பிரிவினை நிறைந்த பழைய மனிதன் களையப்பட வேண்டும். இந்த கோபம் நிறைந்த பழைய மனிதன் களையப்பட வேண்டும். இந்த வைராக்கியம் நிறைந்த பழைய மனிதன் களையப்பட வேண்டும். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகின்ற போதுதான் இந்த மறுவாழ்வு இன்றைக்கு நமக்கு பிரகடனப்படுத்தணும். ஏனென்றால் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். அவர்தான் எல்லாம். அவர் இல்லாமல் நாம் எதுவும் இல்லை. அவர்தான் நமக்கு எல்லாம். அவர் இருக்கின்ற போது நமக்கு ஏன் கோபம்? அவர் இருக்கும்போது நமக்கு ஏன் பிரிவினை? அவர் இருக்கும்போது ஏன் நமக்கு இந்த மார்க்க பேதங்கள்? அவர் இருக்கும்போது ஏன் இந்த விதமான துர்இச்சையான செயல்பாடுகள், வைராக்கியங்கள் நம்மிடத்திலே காணப்படும்? அவர்தான் நமக்கு எல்லாமே இருக்கிறாரே, அவர் போதுமே நமக்கு. அந்த எண்ணத்தோடு கூட நாம் நம்முடைய ஜீவனை கிறிஸ்துவில் வெளிப்படுத்துகின்ற அந்த சூழ்நிலையிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு இன்றைக்கு நாம் ஆயத்தப்படுகின்றோம். கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்கின்ற போது அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவனுடைய சரீரம், சிலுவையில் இருந்து சிந்தப்பட்ட கிறிஸ்துவனுடைய இரத்தம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கட்டி வைத்திருக்கின்ற சங்கிலிகளை உடைக்கட்டும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கட்டி வைத்திருக்கிறதான அந்த விலங்குகளை உடைக்கட்டும். இன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையின் மன்றாட்டை ஏறெடுக்கின்ற போது, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உணர்வோடு கூட இன்னைக்கு பலிபீடத்தில் முழங்கால் படியிட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு பலிபீடத்தில் முழங்கால் படியிட்டு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற போது நம்முடைய மாம்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற இந்த கோபங்கள் மறையட்டும். நம்முடைய மாம்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற இந்த பிரிவினை உணர்வுகள் மறையட்டும். நம்முடைய மாம்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற இந்த துர்இச்சையான காரியங்கள் மறையட்டும். விலங்குகள் உடைக்கப்படுகின்ற இடமாய், சங்கிலிகள் தெரிக்கப்படுகின்ற இடமாய் இயேசுவினுடைய சிலுவை மரணம் நமக்கு அமைந்து யூத ராஜசிங்கமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் தருகின்ற மறு வாழ்வு இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து எனக்கு கிடைக்கட்டும் சுவாமி என்று சொல்லி
அந்த ஒரு ஒப்படைப்பின் உணர்வோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பாதத்திலே சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்றைக்கு கலாத்திய திருச்சபைக்கு போதிக்கப்பட்ட அந்த உணர்விலே, கொலோசிய திருச்சபைக்கு போதிக்கப்பட்ட உணர்விலே, பழைய மனிதனை களைந்து புதிய படைப்பாக உருவாகின திருச்சபையாக இன்றைக்கு மேலவாசல் திருச்சபையும் உருவாக்குவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தை மாதம் பிறந்திருக்கிறது. தை பிறந்தால் நம்முடைய திருச்சபையிலே ஒரு புதிய வழி பிறக்கட்டும். நம்முடைய திருச்சபையிலே ஒரு புதிய ஆசீர்வாதம் மலரட்டும். நம்முடைய திருச்சபையிலே ஒரு புது வாழ்வின் சூழ்நிலைகள் உருவாகட்டும். பழைய மனிதனை களைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாகும்படி இன்றைக்கு பலிபீடத்திலே ஆண்டவருடைய சரத்தையும் இரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, என்னிடத்தில் இருக்கின்ற அந்த மார்க்க பேதங்களாகிய அந்த அனைத்து விதமான துர் ஆலோசனை ஆகிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, நான் தாழ்மையின் மன்றாட்டை என்னுடைய இருப்பிடத்திலிருந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போதை விட்டு பலிபீடத்திற்குள்ளாய் வந்து முழங்கால் படியிடுகின்ற போது என்னை அந்த ஒரு திறந்த மனதோடு என்னை ஒப்படைக்கிறேன் சுவாமி, சிலுவையில் அறைந்தவனாய் என்னை ஒப்படைக்கிறேன் சுவாமி என்று சொல்லி அர்ப்பணித்து ஒப்படைப்போம். நிச்சயமாக இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கிரம் வந்து மறு வாழ்வின் ஆசீர்வாதத்தை, புது வாழ்வின் ஆசீர்வாதத்தை நம் அனைவருக்கும் தந்து நாம் ஒரு சாட்சியுள்ள திருச்சபையாய் உயர்ந்து திகழ்ந்திருக்க ஆண்டவர் அருள் தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிரேத கல்லறைகளிலே சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டப்பட்டிருந்த மனிதன் இயேசுவே உன்னத தேவகுமாரனே என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே வந்தபோது அவனுக்கு ஒரு புது வாழ்வை, மறுவாழ்வை கொடுத்தீரே. இன்றைக்கும் இந்த மறுவாழ்வு ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களுடைய வாழ்வு புதிதாக்கப்படட்டும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கின்ற காரியங்கள் ஒரு புதிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் சுவாமி. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது அந்த மறுவாழ்வு புது வாழ்வாக எங்களுக்குள் கடந்து வரட்டும். புது வாழ்வு தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.